எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் இருக்கின்ற அந்த சிந்தனைத்தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எருசலேம் தேவாலய ஆலய வளாகம் ஒரு வணிக வளாகமாக இருந்தது. அதை வரலாற்று பின்னணி என்னவென்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாகிருந்து அவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் அவளை விடுவிக்க மோசேயின் வழியாக திட்டமிட்டு அழைத்து கொண்டு வந்தார். அது 40 ஆண்டுகள் அந்த பயணம் இருந்தது. அந்த பயணத்தின் இறுதியாக அவர்கள் கடவுளை பிரசன்னமாக அவளோடு நடத்த கடவுள், இருந்த கடவுள், அவர்களை வழிநடத்திய கடவுளுக்கு கூடாரம் அமைத்தார்கள். அதிலே அவருக்கு இறைவன் செய்த அந்த நன்மைகள் ஊடாக அது ஒரு உடன்படிக்கை பேழையாக அவர்கள் அதை உருவாக்கினாங்க. 10 கற்பனையான அந்த பலகை, ஆரோன் கைத்தடி, மன்னாய் சிறிது மன்னா, மூன்றும் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை அங்கே அந்த உடன்படிக்கையின் பேழையில் வைக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் பேழை என்பது இரக்கத்தின் அரியணை என்று சொல்லப்படுகிறது. கூடாரத்தில் இருந்த அந்த உடன்படிக்கையை தாவீது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கிறார், அவருக்கு நான் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இறைவாக்கை கேட்டபோது அவர் ஒத்துக்கொள்கிறார். பிறகு அது அவருடைய தவறால் அது அவருடைய மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது. சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார், தேவாலயத்தை கட்டுகிறார், எருசலேம் தேவாலயம். ஆக இந்த எருசலேம் தேவாலயம் என்பது உடன்படிக்கையின் இருப்பிடம், கடவுளுடைய பிரசன்னத்தின் ஊடாரம், பிரசன்னம் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆன்மீக மையமாக அது வழிபடப்பட்டது. இஸ்ராயல் மக்கள் ஒரு முக்கியமான இடம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாஸ்கா விழாவுக்காக அங்கே வருவாங்க, கூடுவாங்க. ஆக இந்த எருசலேம் தேவாலயமானது மிகப்பெரிய திட்டத்தோடு கட்டப்பட்டு அழகாக ஆடம்பரமாக கட்டப்பட்டது. கடவுளுடைய தேவாலயம் அதனுடைய பிரசன்னத்தை உடன்படிக்கையின் பேடையை வைத்து அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார் என்ற நம்பிக்கை அவரோடு உண்டு. அப்போது அந்த கருவறைக்குள் பெரிய கூறு மட்டும் தான் போக முடியும் வழிபடுவதற்கு. குறுக்கள் அது பின்னாடி இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் அங்கே மையப்பகுதியில் மண்டபத்தில் மைய மண்டபத்துக்கு போவாங்க, அங்கே போய் வழிபடுவாங்க. இந்த இஸ்ராயல் மக்கள்லேயே ஒரு சிலர் படையெடுப்புகளால் கலப்பினங்களாக கருதப்பட்ட சமாரியர்கள், பாபிலோனியர்களால், அசிரியர்களால் தீட்டுப்பட்டவர் சொல்லி கலப்பினங்களாக இருந்தவர்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. அவர்களாம் யூதர்கள் என்று அழைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கும் இடம் இருந்தது. அந்த முற்றத்தில் தான் அவங்க அந்த வழிபாடு செய்ய முடியும், செய்து கொண்டிருந்தாங்க. காலப்போக்கில் என்னாச்சு, இந்த தேவாலய பாஸ்கா விழாவுக்கு நிறைய கூட்டம் வரும்போது யூதர்கள் உள்ளே போகலாம், ஆனால் சமாரியில் அவர் வழிபடக்கூடிய அந்த இடமானது வணிக வளாகமாக மாற்றப்பட்டது. நிறைய காணிக்கையும் தரக்கூடிய ஆடு,
ஆடு கோழிகள் அந்த புறாக்கள் எல்லாத்தையும் விற்கக்கூடிய காசு மாற்றக்கூடிய கோயிலும் தனி காசு ஒன்று போடுறது. ஆக இதை மாற்றுகின்ற அல்லது விற்கின்ற வியாபாரமாக்குகிற தளமாக இருந்தது இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள், இந்த சமாரியர்கள், சாமானிய மக்கள் போய் வழிபட முடியாதபடி இருந்தது. இயேசுவின் காலத்தின் அது அவர் அங்கே ஆலயத்தில் போகும்போது பார்க்கிறார். அப்போ அங்கே அவருக்கு அந்த ஆலயத்தின் புனிதத்தன்மையை இவர் உணர்த்த வேண்டும் என்பதற்காக கயிறு சாட்டியால் பின்னி அங்கே எல்லாத்தையும் அப்புறப்படுத்த விரும்புகிறார். கடவுளின் ஆலயம் இது கல்வர் குகையாக ஆக்காதீர், ஜெப வீடு என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக அவர் போதிக்கிறார். ஆக இதுதாங்க நம்ம முக்கிய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய எல்லோரும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இல்லமாக ஆலயம் இருக்க வேண்டும். அதை நாம் உணர வேண்டும். இந்த பாருங்கள், இன்னைக்கு கூட இப்போ கூட ஆலயங்கள் பல நேரங்களில் செபிக்கிற ஆலயமாக இருக்கிறதா அல்லது வியாபார ஸ்தலமாக மாறிக்கொண்டிருந்தால் சிந்திக்க வேண்டும். ஆன்மீகத்தில் நாம் வளர வேண்டும், புதுப்பிக்கப்படணும், மறுமலர்ச்சி வேணும் என்பதற்காக இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது உள்ளம் என்பது ஒரு ஆலயம், இதையும் நம்ம வியாபார தலமாக மாற்ற முடியும். அப்படி மாறக்கூடாது என்பதில் இறைவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஆலயமாக இருக்கணும், அதில் ஆண்டவர் இருக்கணும். நாம் அதை ஆண்டவரை நம்ம பிரசன்னமாக்கி கொண்டு நம் வாழ்வை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆக இந்த சிந்தனையோடு தவக்காலத்தில் நுழைவோம். தவக்காலம் முழுவதுமாக 40 நாட்கள் ஒரு பாலைவன அனுபவமாக நாம் பயன்படுத்துவோம். இயேசுவோடு இணைந்து அவரோடு பயணிப்போம். அந்த ஆன்மீகத்திலே உறுதிப்படுவோம். அப்பாலே போ சாத்தாலே என்று சொல்லி நம்மை தீட்டுப்படுத்துகிற அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம். நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.